Taste the Daily. மக்கா வணக்கம்டே. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்குப்பா. அதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா பதட்டப்படாதீங்க. இப்போ வந்திருக்கிறது வரைவு வாக்காளர் பட்டியல் தான். இதில் உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் இப்போ கூட திரும்ப விண்ணப்பிக்கலாம். அதுக்கு காலம் இருக்குது. கட்டாயம் உங்கள் வாக்குரிமையை உறுதி பண்ணிக்கிடுங்க. இந்த தேர்தலில் பொய் பித்தலாட்டம் பண்ணுற திமுகவுக்கு பாடம் போட்டுங்க. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை சொல்கிறேன். திருச்சி பக்கம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் திமுக எம்பி பிறந்தநாள் கொண்டாட போறாராம்ப்பா. பள்ளிக்கூடத்தையே மொத்தமா கட்சி ஆபீஸ் மாதிரி மாத்திட்டு இருக்காங்கப்பா. ஆளுங்கச்சினா அம்புட்டும் உங்க சொத்துன்னு நினைச்சுப்பீங்களா சார்? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராட்டம் பண்ண செவிலியர்களை கைது பண்ணி அராஜகம் பண்ணிருக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட். நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே ஸ்டாலின் சார், ஏன் செய்ய மறுக்கிறீங்கன்னு செவிலியர்கள் கொந்தளிக்கிறாங்க. மக்கா, ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு எப்படி வளர்ந்திருக்கு தெரியுமா? ஐயா ஆட்சிக்கு வந்த புதுசுல வேர்வை வடிய வெயில்ல நின்று லஞ்சம் வாங்க ஆரம்பிச்ச அதிகாரிகள் இப்ப கூலிக்கு ஆள் போட்டு லஞ்சம் வாங்குறாங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டுல வனசோதனை சாவடி இருக்குது. அங்கதான் தினக்கூலிக்கு ஆள் போட்டு வசூல் பண்றாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, ஐயா ஸ்டாலின் தேர்தல் நெருங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாருப்பா. அது நான் சொல்லல, கிளாம்பாக்கத்தில் போராட்டம் பண்ண செவிலியர்கள் சொல்றாங்க. அவங்க ஏன் அங்க போனாங்கன்னு கேக்குறீங்களா? அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. ஐயா ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதியை நம்புனா ரோட்டுக்கு தான் வரணுங்கிறது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்குப்பா. அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குற மருத்துவர்கள் செவிலியர்களை எல்லாம் ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு ஐயா ஸ்டாலின் 2021 வாக்குறுதி கொடுத்தாரு பார்த்துக்குங்க. இப்போ 2026 தேர்தலே வந்துடுச்சு. ஆனாலும் பாருங்க, ஐயா ஸ்டாலின் சொன்னதை செய்யல. அதை கூட விடுங்க, திமுக என்னைக்கு சொன்னதை செஞ்சது? இப்ப பிரச்சனை என்னன்னா, சொன்னதை செய்யுங்கன்னு போராட்டம் பண்ணா இறக்கமே இல்லாம கைது பண்றாங்கப்பா. பணி நிரந்தரம் கேட்டு போராடின செவிலியர்களை கொஞ்சமும் இறக்கம் இல்லாம கைது பண்ணி அர்த்த ராத்திரியில கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்குறாங்க. அங்கேயும் செவிலியர்கள் போராட்டம் பண்ணதும் லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களாமா. சும்மாவே இந்த ஆட்சியில பாதுகாப்பு லட்சணமா இருக்கு. இதுல இது வேற. ஆனா ஒண்ணு, செவிலியர்கள் இவ்வளவு போராட்டம் பண்ண பிறகும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையில காலி பணியிடங்களே இல்லைன்னு அமைச்சர் மாசு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் அநியாயம் இல்ல? பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த ஆட்டமெல்லாம் இன்னும் 4 மாசம் தான். அட, நான் சொல்லல, செவிலியர்கள் சொல்றாங்க. மக்கா, கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க குளிர்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. புது கட்டடம் கட்டியும் திறக்கலையாமா. யாருக்கு காத்துட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னதான் செய்தாருன்னு தெரியல. அண்ணன் உதயநிதி கூடவே சுத்திட்டு இருந்தா போதும், அதுதான் அரசியல், அதுதான் தகுதின்னு அண்ணன் அன்பில் மகேஷ் தப்பா நினைச்சிட்டு இருக்கா. அப்படி ரசிகர் மன்ற வேலையை முழு நேரமாகவும் அமைச்சர் வேலையை பார்ட் டைமாகவும் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இதனால நம்ம அரசு பள்ளிகள் எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கு. தூத்துக்குடியில கீழே 4 மூளைக்கிணறு இருக்குல்ல, அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இடம் இல்லாம பிள்ளைய பூரா குளிர்ல வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்ப என்ன சூழல் இருக்கும், எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. இந்த அரசு பள்ளி ஃபுல்லா கட்டடம் ஃபுல்லாவே வந்து ஒரு தரமான நிலையில இல்லை. கெட்டி கொடுத்த ஒரு கொஞ்ச நாளையிலே இடிஞ்சு விழுற நிலைமையில தான் அந்த பில்டிங் ஃபுல்லாவே கட்டுறாங்க. இது வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு பயத்தில் இருக்கும். இது எங்களுக்கு என்னன்னு பார்த்து சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்கணும். ஐயா ஸ்டாலின் கொடுத்த விடியல் இதுதான்.
இந்த பள்ளிக்கூடத்தில் மோசமான நிலையில கட்டடங்கள் இருக்குதாமா. அதையெல்லாம் சரி பண்ணாம இந்த கவர்மெண்ட் அலட்சியமா இருக்கு. இப்பதான் திருத்தணி பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தில் சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறந்து போனான். இருந்தும் நம்ம அன்பில் மகேஷ் சார் திருந்தல. எல்லா பள்ளிகளையும் கண்காணிக்க குழு அமைக்கல. ஏன் அமைக்கல? எதுக்கெடுத்தாலும் குழு அமைப்பாங்கல்ல. இப்ப தேர்தல் நெருங்கினதும் அடங்கிட்டாங்க. என்னமோ பள்ளிகளை சீரமைக்காம நம்ம ஸ்கூலுன்ற பேர்ல வசூல் பண்ணியிருக்கிறாங்க. வருஷா வருஷம் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதையெல்லாம் என்னதான் செஞ்சாங்களோன்னு தெரியல. இதுக்கெல்லாம் மக்கள் வரப்போற தேர்தலில் கட்டாயம் பாடம் புகட்டணும். மக்கா, சென்னை நொளம்பூர்ல கஞ்சா போதையில இளைஞர்கள் ஒரு வீட்டு மேல நாட்டு வெடிகுண்டு வீசி இருக்கிறாங்க. போலீஸ் வந்ததும் ஓடுவாங்கன்னு பார்த்தா போலீஸையே முறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. நின்னது மட்டும் இல்லாம வாகனங்களை அடிச்சு வேற நொறுக்கி இருக்கிறாங்கப்பா. பாருங்கப்பா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. நாளைக்கு கஞ்சாவால யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றது தான் எல்லாருக்கும் நல்லது. புரிஞ்சதா? வாக்குரிமையை உறுதி பண்ணிக்கங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.